வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்காளதேசம், மியான்மர் மேலும் வடகிழக்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் நேபாளம் ஒட்டியுள்ள இமயமலை ஒட்டியுள்ள இடங்களிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இப்போது தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் ஜூன் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை வெப்பச்சலமை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு, மேற்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மேலும் திருச்சி தெற்கு பகுதி, வேதாரண்யம் இந்த இடங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை. மேலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் இன்று இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், மதுராந்தகம், திருவண்ணாமலை இந்த இடங்களில் இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை பெரும்பாலும் வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை ஜூன் மாதம் 8ஆம் தேதி சற்று வெப்பச்சலமழை கூடுதலான பரப்பில் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 8ஆம் தேதியை பொறுத்தவரை. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் சீராக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 9ஆம் தேதியை பொறுத்தவரை வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இருக்காற்று இணைவின் காரணமாக கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 9ஆம் தேதி. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 10ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளாவில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 10ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூன் 10ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது வங்காளதேசம், மியான்மர் மேலும் வடகிழக்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 10ஆம் தேதி. ஜூன் 11ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் கேரளாவிலும் அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி. ஜூன் 12ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 13, 14, 15 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது
தென் மாவட்ட கணவாய் பகுதியை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 16ஆம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி 15ஆம் தேதியே வர இருக்கிறது. இந்த நிகழ்வு ஜூன் 16ஆம் தேதி ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 18ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மத்திய பிரதேசம் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் 19ஆம் தேதி வரை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் விதமாக தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரித்தாலும் தென்மேற்கு பருவமழை ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். அதிலும் ஜூன் 12ஆம் தேதிக்கான வாய்ப்புகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் விதமாக அமையும். ஜூன் 15ஆம் தேதியெல்லாம் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிலும் தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். ஜூன் 8ஆம் தேதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி, மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் அரபிக்கடல், வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் ஜூன் 16ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் இப்போதைக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்தாலும் ஜூன் 15ஆம் தேதி பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களை பொறுத்தவரை மீனவர்களுக்கு காற்றின் வேகம் மீன்பிடிக்க காற்றின் வேகம் சற்று அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.